கட்சி அல்ல, அரசியல் கட்சி அல்ல, கொலையே தொழிலாக, கொலையே தொழிலாக, காட்டு மிராண்டி காளி கும்பல், காட்டு மிராண்டி காளி கும்பல், காட்டு மிராண்டி காளி கும்பல், ஒழித்து கட்டுவோம், 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 ஒழித்து கட்டுவோம். மோடி அமித்ஷா கிரிமினல் கும்பலை, மோடி அமித்ஷா கிரிமினல் கும்பலை, மோடி அமித்ஷா கிரிமினல் கும்பலை, மோடி அமித்ஷா கிரிமினல் கும்பலை ஒட்டுமொத்தமாய் ஒழித்து கட்டுவோம், ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டுவோம், ஒட்டுமொத்தமாய் ஒழித்து கட்டுவோம், ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டுவோம். RSS பார்ப்பன கும்பலை, RSS பார்ப்பன கும்பலை, RSS பார்ப்பன கும்பலை RSS பார்ப்பன கும்பலை துடைத்தெறிவோம், துடைத்தெறிவோம். நாடாளுமன்ற தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும் நசுக்கி எறிவோம், ஒழித்து கட்டுவோம், நசுக்கி எறிவோம், ஒழித்து கட்டுவோம், நசுக்கி எறிவோம், ஒழித்து கட்டுவோம். நசுக்கி எறிவோம், ஒழித்து கட்டுவோம். மக்கள் அதிகாரம், மக்கள் அதிகாரம், மக்கள் அதிகாரம். கடந்த 22ஆம் தேதி அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயில் அதனுடைய பிரான் பிரதிஷ்டா நிகழ்ச்சி இது ஒரு மத நடவடிக்கை அல்ல, முழுக்க முழுக்க RSS பிஜேபியின் அரசியல் நடவடிக்கை என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் குறிப்பாக இந்தியா கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் கண்டித்திருக்கிறார்கள். இது ஒரு வகையில் இந்த கண்டனம் சரி என்று சொன்னாலும் அடிப்படையில் இந்தியாவில் நிலைநாட்டப்பட்டிருக்கிற சட்டத்தின் ஆட்சி என்பதை, ஜனநாயகத்தின் அடிப்படையாக இருக்கும் சட்டத்தின் ஆட்சி என்பதை ஒழித்துவிட்டு, அரசியல் சட்டத்தின் மாண்பையும் அதன் அதிகாரத்தையும் ஒழித்துவிட்டு முழுக்க முழுக்க பார்ப்பன மனுதர்ம ஆட்சியை நவீன முறையில் செயல்படுத்துவதற்கான தொடக்கமே இந்த ராமர் கோயில் திறப்பு. அதை மோடி மிகவும் தெளிவாகவே பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக இந்த ராமர் கோயில் திறப்பு என்பதும் இனி ராமர் கோயிலை வைத்து நடத்தப்படுகின்ற அரசியல் என்பதும் முழுக்க முழுக்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை, பல்வேறு மொழி பண்பாடு கலாச்சாரம் கொண்ட மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில், பல்வேறு வேறுபட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் இந்துக்களின் பெரும்பான்மை என்கிற முறையில் இந்து சனாதன பார்ப்பன பாசிச ஆட்சியை நிரந்தரமாக்குவதற்கு, அதுவும் 1000 ஆண்டுகளுக்கு நிரந்தரமாக்கும் கனவோடு இந்த கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்திய மக்களுக்கு, இந்துக்களின் பெயரால் கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்களை கார்ப்பரேட் முதலாளிகளின் கொள்ளைக்கு திறந்து விடுவதற்கும் கொள்ளைக்கு அடிமைப்படுத்துவதற்குமான சூழ்ச்சியை இந்தியாவில் இந்துக்கள் என்று கருதி கொள்ளுகின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க RSS பிஜேபி பார்ப்பன கும்பல் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிரந்தரமாக்கி கொள்வதற்கும், அதேபோல் குஜராத் பனியா பார்ப்பன முதலாளிகளின் கொள்ளையை நிரந்தரமாக்கி கொள்வதற்குமான மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டம். இதை உழைக்கும் மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு முறியடிக்க வேண்டும். 2024 தேர்தலில் மீண்டும் பிஜேபி மோடி ஆட்சிக்கு வரும் கனவோடு இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதை கண்டிப்பாக முறியடிக்கவில்லை என்று சொன்னால் எதிர்கால இந்தியா மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகும் என்கிற எச்சரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக விடுக்க விரும்புகிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் அதிகாரம் நடத்தி கொண்டிருக்கிறது.